அடிப்படையிலே ஒரு மனிதன் தேவனை தேடுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். சில நேரங்களிலே அது உடல் சார்ந்த காரியமா இருக்கலாம், சில நேரங்கள்ல உறவு சார்ந்த காரியம், சில நேரங்கள்ல உலகம் சார்ந்த காரியம். ஏதோ ஒரு காரியத்தை இல்ல காரணத்தை முன்னிட்டு உலகத்திலே மனிதர்கள் தேவனை தேடுகிறார்கள். மற்ற எல்லா மார்க்கங்களையும் விட நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வேறுபாடு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக நாம் தேவனை தேடுவது அல்ல, மாறாக ஏற்கனவே பெற்றுக்கொண்டதற்காக கர்த்தரை தேடுகிறோம். நான் சொன்னது உங்களுக்கு விளங்கியிருக்கும் நினைக்கிறேன். நான் பெற்றுக்கொள்வதற்காக இன்றைக்கு நாம் எல்லாருமே கர்த்தரை ஆராதிக்க வரவில்லை. ஏற்கனவே ஒன்றை பெற்றுக்கொண்டோம். பெற்றுக்கொண்டதற்காக நாம் வாரந்தோறும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். ஆகவே மற்ற எல்லாவற்றையும் விட நாம் எப்படி வித்தியாசப்பட்டவர்கள் என்று கேட்டால் இதுதான் ஒரு பெரிய வித்தியாசம். உதாரணத்திற்கு ஒரு சிறைச்சாலையிலே ஒரு கைதி இருக்கிறான். அந்த கைதிக்கு மரண தண்டனை அவருக்கு நியமிக்கப்பட்டு விட்டது. அந்த மரண தண்டனைக்கு முன்பதாக அவருக்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது. உன்னுடைய தண்டனையை இன்னொருவர் ஏற்றுக்கொண்டு அதற்கான கிரயத்தை இன்னொருவர் செலுத்திவிட்டார். இன்றைக்கு நீ சுதந்திரமாக இந்த தண்டனையிலிருந்து தப்பி நீ வெளியிலே செல்லலாம், நீ சுதந்திரமாய் வாழலாம் என்ற ஒரு பெரிய நல்ல செய்தி அந்த மனிதனுக்கு வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த மனிதன் சிறைச்சாலையில் இருந்து வெளியிலே வந்தவுடனே தன்னுடைய வீட்டை தேடி போவானா, பொருள் சம்பாதிக்க போவானா, தனக்கு விடுதலையை கொடுத்த சுதந்திரத்தை கொடுத்த அந்த மனிதனை தேடி போவானா? நீங்க அந்த நபரா இருந்தா யாரை தேடி போவீங்க? அந்த மனுஷன் யாரு? நமக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்தது யாரு? விடுதலையை கொடுத்த நபர் யார்? எல்லாவற்றை விட மரணத்துக்கு பாத்திரவனாய் இருந்த என்னையே அதிலிருந்து தப்பிக்க வைத்து எனக்கு பதிலாக இன்னொருவர் ஒரு பெரிய தியாக செயலை செய்திருக்கிறார் என்று அவரை தேடி போவோம் அல்லவா? கிறிஸ்தவ வாழ்க்கை எக்ஸாக்ட் அதுதான். தேவன் இந்த மனிதனுக்கு கொடுத்த ஒரு பெரிய பரிசு எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கு நம்ம நினைவு கூறுகிறோம் அல்லவா, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு விலையேறப்பெற்ற பரிசு. இந்த உலகத்திலே எனக்கு எவ்வளவு விலை மதிப்புள்ள பரிசுகள் வந்தாலும் என் வாழ்க்கையில அழியாத நீங்காத ஒரு பரிசு எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த இயேசு கிறிஸ்து. இவர்தான் உலகத்திலே தேவன் எனக்காக அனுப்பி வைத்த ஒரு உன்னதமான ஒரு பரிசு. இவர் ஒருவர் தான். நீங்கள் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் தன் குமாரனை இந்த உலகத்திற்காக என்ன பண்ணினாராம்? அனுப்பினார், கொடுத்தார், கொடுக்கிறார். ஒரு பெரிய விலை மதிப்பற்ற ஒரு பரிசை இந்த தேவன பிதாவாகிய தேவன் குமாரன் என்கிறதான கிறிஸ்துவானவரை நம் அத்தனை பேருக்கும் ஒரு ஈவாக பரிசாக கொடுத்து அனுப்பினார். அதுதான் மிக முக்கியம். அப்ப ஒரு மனிதனுக்கு தலை சிறந்த ஒரு பரிசு எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அடிப்படையிலேயே இயேசுவானவர் எதற்காக கொடுக்கப்பட்டார் பிரதர் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும் அப்படின்னா, அடிப்படையிலே இயேசுவானவர் பூமியிலுக்கு கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம், அனுப்பப்பட்டதுடைய நோக்கமே என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம அடிக்கடி வேதாந்தத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அடிப்படையிலே அவர் வந்தது நோக்கம் அதுதான். நம்ம ஏற்கனவே வாசித்தோம்ல 3:16, தேவன் அன்பு உள்ளவர். அந்த அன்பு என்ன பண்ணுச்சு? எனக்காக தியாகமாய் கொடுக்கப்பட்டுச்சு. நீங்கள் மத்தேயு 18:11 வசனம் சொல்கிறது, கெட்டு போனவர்களை ரட்சிக்க புதுப்பிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். இப்படி பல வேதாகம வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடிப்படையிலே இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம், பரிசாக ஈவாய் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், பாவத்திலும் இருந்தும் சாபத்திலும் இருக்கிற மனிதர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கவே அனுப்பப்பட்டார். நான் அடிக்கடி இதை யோசிப்பேன். உலகத்தில் இயேசுவானுடைய பிரதான வேலை என்ன பிரதர்னு ஒருவேளை கேட்டோம் அப்படின்னா, ஒரு செங்கடலை பிளப்பதற்கு மோசே இருந்தா போதும், வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வருவதற்கு எலியா இருந்தா போதும், யோர்தானை பிரிப்பதற்கு ஒரு யோசுவா இருந்தா போதும், ஒரு குஷ்டரோகிக்கு சுகத்தை கொடுப்பதற்கு ஒரு எலிசா தீர்க்கதரிசி போதும். ஆனால்
உலகத்தில் இருக்கிற பாவ மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலையை கொடுப்பதற்கு யார் வந்து ஆக வேண்டும் என்று கேட்டால் இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் வந்து ஆக வேண்டும். உலகத்தில் இயேசுவானவருடைய பிரதான வேலை என்னவென்றால், இன்றைக்கு அநேக திருச்சபைகள் தவறாக இயேசு பெருமானை சித்தரித்து இயேசுடைய பிரதான வேலை இன்றைக்கு கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது சுகத்தை, பலத்தை, அற்புதத்தை, அடையாளங்களை செய்வதற்கு அல்ல. செய்தார், உண்மைதான். ஆனா அடிப்படையில் இயேசு பெருமான் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன? அற்புதங்களை செய்யத்தான் என்று கேட்டால் அற்புதம் செய்யக்கூடிய யாரோ ஒருவரை அனுப்பி வைத்திருக்கலாம். என் இயேசு பெருமான் இந்த பூமிக்கு மிகப்பெரிய நோக்கமே பாவத்தில் இருக்கிற மனிதனை அவனுக்கு ஜீவனை கொடுக்கணும், அவனை புதுப்பிக்கணும், புது சிருஷ்டியா மாத்தணும். இப்ப நம்ம கேட்கலாம், 3.5 வருஷம் ஊழியத்துல நிறைய அற்புதங்களை பண்ணாரே பிரதர். பண்ணார், உண்மைதான். ஒரு பிறவி குருடன் இருப்பாரு. பிறவி குருடனுக்கு சுகத்தை கொடுத்துட்டு பின்னாடியே ஒரு சத்தியத்தை போதிப்பார், தான் யார் என்பதை போதிப்பார். உலகத்திற்கு நான் ஒளின்னு சொல்வார். 5 அப்பம் 2 மீன் அதை வைத்து 5000 பேருக்கு போஷிப்பாரு. சொல்லுப்பாரு, ஜீவ அப்பம் நானே பாரு. செத்து 4 நாள் ஆயிருச்சு. லாஸ்டர் வெளியே அனுப்பணும்னு சொல்லுவார். வெளியே வான்னு சொன்ன உடனே பின்னாடி பேசுவார், நானே உயிர் தழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அற்புதம் அவர் செய்யவில்லை என்று அல்ல, இன்றைக்கும் செய்ய முடியாது என்று அல்ல, இன்றைக்கும் செய்கிறார், அற்புதங்களை செய்ய முடியும். அவர் அப்படிப்பட்ட தேவன் தான், சந்தேகம் கிடையாது. ஆனா அடிப்படையில இயேசு கிறிஸ்து ஏன் கொடுக்கப்பட்டார்? இயேசு கிறிஸ்துடைய பிரதானமான வேலை என்ன இந்த பூமியிலே? அவர் அற்புதங்களை செய்தார். அற்புதங்களை செய்து தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அற்புதங்களை செய்து நான் என்னுடைய சத்தியம் என்ன என்பதை மக்களுக்கு உணர்த்தினார், அவ்வளவுதான். இன்றைக்கு அநேக மனிதருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவானவரை வெறும் அற்புதத்திற்காகவும் வெறும் தேவைகளுக்காகவும் இன்றைக்கு ஒரு மனித கூட்டம் அவரை பின்பற்ற தயாராகிவிட்டார்கள், பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அதை வாசிங்களேன், அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை பாருங்களேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்களேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 26. அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். 27. எதுக்காக தேட சொல்றாரு பாருங்க, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். ஐயா, நீ என்ன தேடுறையா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்ற, கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவரை தெய்வமாக வச்சிருக்கிறீங்க, உண்மைதான். இயேசு கிறிஸ்துவானவரை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு அறிவுரை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவானவரை வெறும் சரீரத்திற்காக தேடக்கூடாது, வெறும் சரீர தேவைகளுக்காக தேடாதீர்கள். மாறாக பைபிள் சொல்லுது, எதற்காக தேட வேண்டுமாம்? நித்தியத்திற்காக தேடுங்க, அழியாத காரியத்திற்காக தேடுங்கள். அதற்காக என்னுடைய சுகவீனத்திற்காக ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல, நான் தேவைகளுக்காக ஜெபிக்கூடாதுன்னு சொல்லவே வரல. ஆனால் என் இயேசு கிறிஸ்துவானவர் எதற்காக தேடுகிறேன், ரொம்ப முக்கியம். அது பல நேரங்களில் தேவ பிள்ளைகளாக விசுவாசிகளாய் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில என் இயேசு கிறிஸ்துவானவரை நான் தேடக்கூடிய நோக்கம் ஒன்று இருக்குல்ல. நான் முதல்ல சொன்னேன், மற்றவர்களுக்கும் எனக்கும் இருக்க ஒரு பெரிய வித்தியாசம் என்ன, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்று கேட்டால், பெற்றுக்கொள்வதற்காக தேடுவோர் நம்ம அல்ல, பெற்றுக்கொண்டதற்காக தேட வேண்டும். யாரை? என் இயேசு கிறிஸ்துவானவரை. அவர் ஏன் கொடுக்கப்பட்டார்? அவர் என்னுடைய பாவத்திலிருந்து மீட்பை கொடுத்து எனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு கொடுக்கப்பட்டார். அப்படிப்பட்ட உன்னதமான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவை தேடக்கூடிய நாம், இந்த கிறிஸ்துவானவரை பெற்றுக்கொண்டவர்கள் நாம் எதை தேட வேண்டும்? ஒரு 3 விஷயம் டக்குன்னு சொல்லி முடிச்சிருக்கேன் நான். எபேசியர் நிருபத்துக்கு வாருங்களேன். முதலாவது, எதற்காக கிறிஸ்துவை தேட வேண்டும்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எனக்காக வாசிங்களேன். அற்புதகரமான ஒரு வார்த்தை பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று நீங்கள் என்ன செய்யுங்க? சோதி. நம்பர் 1, இயேசு கிறிஸ்துவை பெற்றவர்கள், கிறிஸ்துவானவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவானவரை எதற்காக தேட வேண்டும்? நம்பர் 1, கிறிஸ்துவுக்கு பிரியமானது என்ன செய்யும்? நம்ம தேட. உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவனை தேடுகிறவர்கள் எதை தேடுவார்கள்? ரொம்ப அற்புதகரமாக சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவானவருக்கு பிரிய எது பிரதர், அதைத்தான் அவங்க தேடுவாங்க. இதை நான் படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார்
முன்பு மாம்சத்துக்கு பிரியமானதையெல்லாம் தேடினார். அவருடைய வார்த்தை தான் அது. முன்பு எனக்கு எதெல்லாம் பிரியம், எனக்கு எது பிரியம் என்று தோன்றியதோ அதெல்லாம் தேடினேன் பிரதர். தேடி 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 அந்த பிரியத்தை, அந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டே இருந்தேன். உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் சொல்றாரு, கலாத்தியர் 2:20 சொல்லிட்டாரு, கிறிஸ்துவுடனே கூட என்ன செஞ்சிட்டேன், நானு சிலுவையில் அறையப்பட்டேன். சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம் தெரியுமில்ல எப்படின்னு? கை காலு எல்லாம் அந்த மரத்தோடு மரமாக அறையப்பட்டிருக்கும். அறையப்பட்ட பிறகு இந்த கை தன் சொந்த இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது, கால் சொந்த இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது. ஏன் அப்படின்னா கையும் காலும் எங்க இருக்கு? அந்த ஆணில் அகப்பட்டாச்சுல. பவுல் ரொம்ப அற்புதமா சொல்ற, முன்பு செஞ்சேன் பிரதர். உண்மைதான், முன்னாடி எனக்கு பிரியமான எல்லாமே செஞ்சேன். ஆனா என்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொண்டேனோ, என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ, ஏற்றுக்கொண்ட பிறகு நான் என்னை என் இயேசு கிறிஸ்துவோடு கூடவே என்ன செஞ்சிட்டேன், சிலுவையில அறைஞ்சிட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்ன செய்றார், எனக்குள்ள வாழ்கிறார். உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவானவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஒரு தேவ ஜனம் எதை தேடுவார்கள் என்று கேட்டால் கர்த்தருக்கு பிரியமானதை தேடுவார்கள். நான் ஒரு முறை ஆபிரகாம் லிங்கனுடைய சுயசரிதைய சில விஷயங்களை படிக்க நேர்ந்துச்சு. அதுல ஒரு இன்சிடென்ட் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதகரமான ஒரு இன்சிடென்ட், ஒரு சம்பவம். ஒரு முறை ஆபிரகாம் லிங்கனாவ ஒரு வயதான பாட்டிமா பார்க்கறதுக்கு ரொம்ப விரும்பினாங்களாம். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி. இந்த அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியை இந்த அம்மா பார்ப்பதற்கு வர்றாங்க. அங்க இருக்கிற பாதுகாவலர்கள் சொல்லிட்டாங்க, ஏமா அதெல்லாம் பார்க்க முடியாது, போயிட்டாங்க. இரண்டாவது முறை வர்றாங்க, அன்றைக்கும் அவங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. மூன்றாவது முறை அந்த அம்மா வரும்போது சொல்றாங்க, சரி போய் பாருங்க அப்படின்னு. இப்ப ஜனாதிபதி அங்க அமர்ந்திருக்கிறாரு, எதிர் திசையில அந்த அம்மா அமர்ந்திருக்கிறாங்க. இப்ப ஜனாதிபதி கேட்கிறாரு, அம்மா நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இது கேட்ட கேள்வி. இந்த அம்மா மறுபடி பதில் சொல்றாங்க, நீங்க எனக்கு ஒன்னும் செய்ய வேண்டாம், ஆனால் நான் உங்களுக்கு ஒன்றை கொடுக்க விரும்புகிறேன்னு சொன்னாங்களாம். இந்த ஐயாவுக்கு ஷாக்கிங். நான் பெரிய ஜனாதிபதி, பொதுவாக என்னை தேடி வருகிற எல்லாருமே ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுங்கன்னு தான் சொல்லி வருவாங்க. ஆனா இந்த அம்மா நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்க போறேன்னு சொன்னாங்களாம். என்னம்மா ஆர்வமா கேட்கிறாரு. இல்ல, சில நாட்களுக்கு முன்னாடி நீங்க பேட்டி ஒன்று கொடுத்திருந்தீங்க. அதுல நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது என்னுடைய தாயார், என்னுடைய அம்மா எங்களுக்கு பிடிச்ச ஒரு குக்கீஸ், பிஸ்கட் செஞ்சு கொடுப்பாங்க. அந்த விதமான சுவையான பிஸ்கட் நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் எத்தனையோ பெரிய பெரிய ஹோட்டல், பெரிய பெரிய நபர்களோடு சாப்பிட்றேன் உணவுகள்லாம். ஆனாலும் எனக்கு என்னுடைய தாயார் கொடுத்த அந்த பிஸ்கட் மாதிரி சுவையோடு பிஸ்கட் இது வரைக்கும் சாப்பிடவே இல்லைன்னு உங்களுடைய விருப்பத்தை சொல்லியிருந்தீங்க. அதை நான் கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்க சொன்ன அதை வைத்து நான் ஒரு பிஸ்கட் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறேன், இந்தாங்கயான்னு கொடுத்தாங்களாம். ஜனாதிபதியுடைய வாயிலிருந்த அந்த வார்த்தை, இத்தனை வருட ஜனாதிபதி வாழ்க்கையில என்னிடம் வருகிற அத்தனை பேரும் ஒரு விண்ணப்பத்தோடு வருவார்கள், தங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எனக்கு இதை செய்து கொடுங்கள், எங்களுக்கு இதை செய்து கொடுங்கள் என்று அத்தனை பேரும் என்னிடத்திலே வந்து தங்கள் விருப்பத்தையே புகுத்துவார்கள். ஆனா இதுவரைக்கு எவரும் உங்களுக்கு என்னையா பிரியம்னு கேட்டதே கிடையாது. என் பிரியத்தை நிறைவேற்றின ஒரு குடிமகனும் கிடையாது. முதன்முறையாக ஒரு வயதான பாட்டிமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எனக்கு என் விருப்பத்தை நிறைவேற்றினீங்க. இதை நான் படிக்கும் பொழுது எனக்கு அதான் தோன்றியது, ஒரு விசுவாசி எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், பல நேரங்களில் இயேசு கிறிஸ்துவனை எதற்காக தேடுகிறோம் என்றால், நான் அறைக்குள்ளே போகிறேன், என் விருப்பத்தை சொல்லுகிறேன், என்னுடைய எதிர்பார்ப்புகளை சொல்லுகிறேன், என்னுடைய விண்ணப்பங்களை வைக்கிறேன், அதை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக யாரை வைத்து விட்டேன் என்று கேட்டால் இயேசு கிறிஸ்துவை வச்சுக்கிட்டேன். என்றைக்காவது ஒரு நாள் அமர்ந்து என் தேவனுக்கு எது பிடிக்கும், என் தேவனுக்கு எது பிரியம், அவருக்கு பிரியமானதை நான் செய்து கொண்டிருக்கிறேனா இல்ல செய்ய முயற்சிக்கிறேனா என்று ஒரு விசை சிந்தித்து பார்க்கக்கூடிய விசுவாசிகள் இன்றைக்கு இல்லவே இல்லை.
நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பல நேரங்களில் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா ஜஸ்ட் 1 மினிட் வெயிட் பண்ணுங்க, யோசிங்க. ஒரு நாள் முழுவதும் நான் செய்யக்கூடிய செயல்களிலே எத்தனை செயல்பாடுகள் என் தேவனுக்கு பிரியமா இருக்குது? கர்த்தர் இதை பிரியப்படுவாரா? கர்த்தர் என் வாழ்க்கையின் மூலமாக பிரியப்படுகிறாரா என்பதை நான் ஒரு நாளும் சிந்தித்து செயல்பட்டு அந்த பிரியத்தின்படி வாழ்கிறது அல்ல. நம் இயேசு கிறிஸ்துவின் அடிப்படையில் ஏன் தேடுகிறோம் என்று கேட்டால், பல நேரங்களிலே விண்ணப்பங்களை வைப்பதற்கும் கோரிக்கைகளை வைப்பதற்கும் தேவைகளை சந்திப்பதற்குமாவே வைத்துக் கொண்டிருக்கிறேன் ஒழிய, என்றைக்காவது ஒரு நாள் இயேசுவே உங்களுடைய பிரியம் என்னையா, நீங்க என்ன விரும்புறீங்க, உங்க விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு அடிமையாக, ஒரு தேவனுடைய மனுஷனாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி என்றைக்காவது அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றின ஒரு விசுவாசியாய் வாழ்ந்திருக்கிறோமா என்று நாம் சற்று யோசித்து பார்த்தால், நாம் எந்த அளவுக்கு நம்ம அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். உண்மையிலேயே கிறிஸ்துவை பெற்றவர்கள் எதை தேடுவார்கள் என்று கேட்டால், தனக்குரியதை அல்ல, கிறிஸ்துவுக்குரியதையே தேடுவார்கள். தேவன் விரும்புகிறதையே என்ன செய்வார்கள் என்றால் தேடுவார்கள். முதலாவது நீங்கள் யோசிங்கள், என்னுடைய அனுதின வாழ்க்கையிலே நான் யாரை பிரியப்படுத்துகிறேன், எதை பிரியப்படுத்துகிறேன், யாருக்கு விரும்பினதை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து வரக்கூடிய நாட்களிலே எதை தேடுங்கள்? என் தேவனுக்கு பிரியமானதை தேடுங்கள். இரண்டாவது 119 சங்கீதம், 119 சங்கீதத்திலே 131 வசனத்தை பாருங்க. 119, 131. உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால், பாருங்க, என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு என்ன செய்யறானா? இரண்டாவது, கிறிஸ்துவை பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இரண்டாவது எதை தேடுவார்கள் என்று கேட்டால், இங்கே அற்புதമായ வசனம் சொல்லுகிறது. 131 வசனத்திலே, உம்முடைய கற்பனைகளை நான் என்ன பண்றேன்? வாஞ்சிக்கிறேன், ஏங்குகிறேன். ஆவென்று, அந்த வார்த்தையினுடைய பிரயோகத்தை பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவானவரை தன்னுடைய தெய்வமாய் கொண்டிருக்கிற ஒரு ஜனம் இரண்டாவது தேடக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு வேத வாசிப்புகள் நான் காலையில் சொன்ன பார்த்தீங்களா, பல நேரங்களில் ஒரு கடமையாகவே மாறிடுச்சு. கடமை. ஆனா இந்த 119 சங்கீதம் முழுசா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சங்கீதக்காரனுக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு லவ் தான், ஒரு அன்பு தான். ஒரு எப்படின்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி வர்ணிப்பாரு, தனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணையோ ஆணையோ எப்படி வர்ணிப்பாரோ, நீங்க 119 சங்கீதம் முழுசா நீங்க அந்த பாணியில பாருங்களேன். தாவீது வசனத்தை வச்சுக்கிட்டாரு. இந்த வசனத்தின் மேலே அவருக்கு இருக்கக்கூடிய அலாதி பிரியத்தையும் அந்த காதலையும் அன்பையும் வார்த்தையின் வடிவிலே மிக அழகாக எழுதியிருப்பார். ரொம்ப அற்புதகரமான ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம். இந்த சங்கீதம் முழுவதுமாகவே தேவ வார்த்தையின் மேலே இவர் வைத்திருக்கிற அன்பை அழகா கொட்டி தீர்த்திருப்பார். என்ன ஒரு அற்புதகரமான ஒரு சங்கீதம் தெரியுமா அதெல்லாம்? இந்த அன்பை இந்த மனிதன் அப்படியே வர்ணிக்க வார்த்தை கூட இல்லாதபடி சொல்லியிருப்பாரு. நான் எப்படி இருக்கேன்? ஆன்னு பார்த்துட்டு இருக்கேங்க. அதெல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? பொதுவா ஏதாவது ஒரு ஆச்சரியமா இருப்பதை முதன்முறையாய் பார்க்கறத நம்ம என்ன செய்வோம்? ஆன்னு பார்த்துட்டு இருப்போம். ஏதாவது ஒரு புதிதான ஒரு இடத்துக்கு போயிட்டாலோ, ஒரு பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போனாலோ, ஏதோ ஒரு இடம் நமக்கு புதுசா அனைத்தான் பார்க்கணும் அப்படின்னா, நமக்கே தெரியாம என்ன பண்ணுவோம்னா, அது நம்ம வாய் திறந்தே பார்க்கணும் இல்லை, ஆனா ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிடும்? அப்படிமா. அது ஒரு அனுபவம் பார்த்தீங்களா? ஏன்னா என்னை அறியாமலேயே அதை நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில எதை தேடுவார்கள் என்று கேட்டால், உண்மையாகவே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவானவரை பெற்றவர்கள், அவருக்கு பிரியமானதை மட்டுமே தேடி தேடி கண்டுபிடித்து அவருக்கு பிரியமானதை செயலை மட்டும் செய்யறதும் அல்ல, இரண்டாவதுடைய வார்த்தையை தேடுவார்கள். இன்னைக்கு பல நேரங்கள் இந்த வார்த்தை ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில ஒரு மையமாகவே இல்லை, ஒரு அங்கமாகவே இல்லை. இன்னைக்கு நீங்கள் கடைசியாக என்னைக்கு வசனம் வாசித்தீங்க அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு இங்க இருக்கிற பல பேர் சொல்லுவோம், இன்னைக்கு கொண்டு போற பைபிளை அடுத்த வாரம் தூக்கிட்டு வர ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. நம்ம ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு 10 வசனத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம்.
உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்ம மிஞ்சி போனா எவ்வளவு சொல்லுவோம் தெரியுமா? கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார் சொல்லுவோம். அப்புறம் ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் கூட தெரியாது நிறைய பேருக்கு. அப்புறம் சங்கீதம் 1:1 வேற 91 சங்கீதம் அது கூட ஃபுல்லா தெரியுமான்னு தெரியல. வேற 100 பரவாயில்லையா? இத்தனை சங்கீதம் உங்களுக்கு. அப்புறம் 117. நீங்க வந்து அடிச்சு விடக்கூடாது, உண்மையிலே தெரிஞ்சிருக்கணும். இருக்கிற சங்கீதம் பேரை சொல்றது இல்ல, வசனம் சொல்லணும். திடீர்னு கேட்டுருவேன் உங்ககிட்ட. 1:1 அதாவது நம்ம பைபிள்ல ஒரு 10 கேரக்டர் தெரிஞ்சு வச்சுக்கிருவோம். ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோவு, அப்புறம் யோசேப்பு, வேற யாராவது சொல்லுங்களேன். மோசே, வேற யோசுவா, அப்புறம் எலியா எலிசா, அப்புறம் சிம்சோன், அப்புறம் அன்னாள். அப்புறம் பாருங்க, முதல்ல சவுண்டு ஆபிரகாமுக்கு கூடிச்சு, அன்னாளுக்கு குறைஞ்சிருச்சு. அடுத்து போகும்போது ஒரு ஆள் மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 தாண்டாது. நம்ம ஒரு 10 பேரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு 10 வசனம் தெரிஞ்சுட்டு ஓட்டிட்டு இருக்கிறோம் 30 வருஷமா சர்ச்சை. அதாவது வேதம் என்பது வந்து ரொம்ப ஒரு அற்புதகரமான ஒரு தேவனுடைய அன்பின் கடிதம். அது மனுஷனை நேசிச்சு மனிதனுக்கு தன்னுடைய அன்பை தன்னை பற்றி எழுத்து வடிவிலே கொடுத்தார். அவருடைய அன்பின் கடிதத்தை கொடுத்தார், லவ் லெட்டரை கொடுத்தார். உண்மையிலேயே அந்த லவ் லெட்டரை படிக்க விரும்புறவங்க என்ன செய்வாங்க, அதை பொக்கிஷமா வச்சு அதை தினசரி படிப்பார்கள், தினசரி அதை நேசிப்பாங்க. இன்றைக்கு பல நேரங்கள்ல வசனத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கொடுக்கப்படுகிறதான அந்த ஆர்வம் இன்றைய காலகட்டத்தில் குறைஞ்சுக்கிட்டே போகுது. இன்னைக்கு நம்ம பல பேருக்கு பாடல் பாடுவதற்கு ஆசை, கேட்பதற்கு ஆசை, மற்ற இடங்களுக்கு செல்வதற்கு ஆசை, இதெல்லாம் ஆசைதான். ஆனா நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு யூடியூப் பக்கம் நீங்க போனீங்கன்னா, யூடியூப் சைடு போனீங்க அப்படின்னா ஒரு பாட்டு 4 நிமிஷம் பாட்டு தான். அதுக்கு வியூஸ் பாருங்களேன் எவ்வளவு இருக்கு தெரியுமா? மில்லியன்ஸ்ல போய் இருக்கும் 4 நிமிஷம் பாட்டுக்கு. ஆனா ஒரு மனுஷன் சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறவருடைய அந்த யூடியூப் சேனலை பாருங்க, அது 100 தாண்டதே பெரிய விஷயம். ஒரு வசனத்தை கேட்கக்கூடிய ஆர்வங்கள் இன்றைக்கு பல பேருக்கு குறைஞ்சிருச்சு. வார்த்தையை கேட்கக்கூடிய ஆர்வம் இன்றைக்கு பல நேரங்களில் குறைந்து கொண்டே போகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த வார்த்தையை தேடக்கூடிய ஜனங்கள் மிக 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 குறைவு, மிக குறைவு. இன்னைக்கு ஒரு வசனத்தை நேசிக்க ஆரம்பிங்க. உண்மையாக கிறிஸ்துவை பெற்றுக் கொண்டவர்கள் எதை தேடுவார்கள்னு கேட்டீங்க அப்படின்னா, வசனத்தை தேடுவாங்க. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில என் ரட்சிப்புக்கு அடிப்படையாக அஸ்திபாரமாக இருந்தது இந்த வசனம் தானே. வசனம் தான். வசனத்தை கேட்டேன், ரட்சிக்கப்பட்டேன். வசனத்தை கேட்டேன், வளர்ந்தேன். வசனம் கேட்டேன், ஆவிக்குரிய நிலையிலே உற்சாகம் அடைகிறேன். வசனத்தை கேட்டேன், எனக்கு நம்முடைய ஆவிக்குரிய அனுதின வாழ்க்கைக்கு மிக மிக அஸ்திபாரமாக இருப்பது இந்த வசனம் தானே. என்னை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தியது இந்த வசனம் தான். அப்படிப்பட்ட வசனத்தை இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறதுன்னா தேடுவதில்லை. பாத்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த வசனத்தை அதிகமாய் தேடுகிறோமா, இல்லை என்னுடைய வாழ்க்கையில் எதை அதிகமாய் தேடுகிறேன்? வசனத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இன்றைக்கு மிக 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 குறைந்து கொண்டே போகிறது. நான் ஒரு முறை ஒரு திருச்சபைக்கு செய்திக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு வீட்டுக்கு என்னை ஜோம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. என்னை ஆச்சரியப்படுத்தி ஒரு வீடு. அது வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா பிள்ளையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுது என்கிட்ட. பிரதர், அவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணணும் என் பையனுக்கு அப்படின்னு. சரிங்க சிஸ்டர், என்ன? அவனுக்கு வயசு இப்போ 13 வயசு ஆயிடுச்சு. 13 வயசு ஆயிருக்கு. ஆனால் வெறுமனே 16 முறை தான் பைபிளை படித்து முடிச்சிருக்கிறான். எத்தனை முறையா? எத்தனை முறை? 16 முறை. வயசு எத்தனை? 13 வயசுல 16 முறை தான் பைபிளை படித்து முடிச்சிருக்கிறானா. அவனுக்கு நான் அட்வைஸ் பண்ணணுமா? நான் சொன்னேன், ஐயா ஏம்மா என் தப்பா எடுத்துக்கிறாதுங்க, நானே 13 முறை என்ன செய்யலை, வாசிக்கலை, அதனால நான் சொல்ல முடியாது. ஆனா எனக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இத்தனை வருஷம் ஊழியத்துல இந்த மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே கிடையாது. வயசுக்கும் மீறி என்ன செஞ்சிருக்காரு, பைபிளை படிச்சு முடிச்சிருக்கிறார். எப்படிமா அப்படி செய்யறீங்க அப்படின்னா, அவன் வசனம் வாசிக்கல, எனக்கு சாப்பாடு கிடையாது. வசனம் வாசிக்கலன்னா அவனை நான் தூங்க விட மாட்டேன். நான் ஒரு காலங்களிலெல்லாம் நல்ல கிறிஸ்தவ பெற்றோர்கள் வசனம் சொன்னாதான் காலை சாப்பாடு, வசனம் சொன்னதான் ஸ்கூலுக்கு விடுவாங்க. இன்னைக்கு பெற்றோர்களே சொல்லுவாங்க, சும்மா விடு, எனத்த வசனத்தை வாசிக்க போ, டியூஷனுக்கு ஓடு, அங்க ஓடு, இங்க ஓடு. நான் தப்பு சொல்லல, அதெல்லாம் ரொம்ப நல்லது.
இந்த உலகத்திலே காம்படிஷன் நிறைந்த உலகத்துல அதெல்லாம் ரொம்ப நல்லதுதான். ஆனால் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கக்கூடிய, ஒரு மனிதனை நடத்தக்கூடிய ஒரு வசனத்திற்கு நான் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், மிக மிக நல்லதுங்க, ரொம்ப நல்லது. ஒரு காலத்திலே அநேக இன்றைக்கு இருக்கிற தேவ மனுஷர்கள்லாம் இந்த அளவுக்கு ஆவிக்கு நிலைமையிலே பரிசுத்தமாய் இருப்பதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், தாய் தகப்பனுடைய கரங்களை பிரம்பு இருந்துச்சு, வசனம் இருந்துச்சு, போதகம் இருந்தது. அதான் நீதிமொழிகளை சொல்கிறார் அல்லவா, உன் தாயினுடைய போதகத்தை கேள், தகப்பனுக்கு என்னன்மா உபதேசம். அந்த உபதேசமும் போதகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டுல. இன்றைக்கு நான் போதிக்கிற போதனை அதெல்லாம் ரெண்டாவது தான். ஒரு வீட்டிலே ஒரு தகப்பனும் தாயும் போதிப்பதும் உபதேசிப்பது மிக மிக நல்லது, மிக நல்லது. இன்றைக்கு உபதேசம் குறைஞ்சிருச்சு. நம்ம வெறுமனே ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கக்கூடிய உபதேசத்தோடு நாம் திருப்தி அடைந்து விடுகிறோம். அதுவல்ல, என் வீடுகளில் கொடுக்கப்படுகிற உபதேசம் மிக நல்லது. ஒரு வீடு தேவனுடைய வீடாக மாறணும். நம்ம பல நேரங்களில் இதை மட்டும்தான் வீடு நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் ஒவ்வொரு வீடையும் சொல்லுவேன், எல்லா கிறிஸ்தவ வீடுகளும் கர்த்தருடைய வீடா மாறணும். தேவனுடைய வீட்டுக்கு இங்க வந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம், மொபைல்ல கண்டதையும் பார்க்க மாட்டோம், கண்ட மாதிரி பேச மாட்டோம், தீமையானதை செய்ய மாட்டோம். அதே போலத்தான் கர்த்தர் எனக்கு கொடுத்த வீடுகளும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, புரியுதுல? கர்த்தர் நமக்கு கொடுத்த வீடும் கூட யாருடைய வீடா மாறணும்? தேவ வீடா மாறணும், சபையா மாறணும். என்னுடைய ஒவ்வொரு வீடும் தேவனுடைய சபையாக இருக்கும் என்றால், சபையிலே பாடல்கள் பாடப்படும், சபையிலே ஆராதிக்கப்படும், சபையிலே போதிக்கப்படும், சபையிலே பரிசுத்தம் பாதுகாக்கப்படும். இதுதான் ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு பல இடங்கள்ல அது இன்றைக்கு அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்றைக்கு நமக்கு வீடுகள்ல எல்லாம் இருக்கிறது, இருக்க வேண்டிய அடிப்படையான வசனம் இன்றைக்கு இல்லையில, வசனம் இல்லை. இந்த வசனம் ஒரு மனிதனுடைய குணத்தை மாற்றும், வசனம் ஒரு மனிதனுடைய கேரக்டர் அப்படியே மாற்றும், வசனம் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும், வசனம் ஒரு மனிதனுக்கு ஆறுதலை கொடுக்கும், வசனம் ஒரு மனிதனை ஒரு மனிதனாகவே மாற்றும். அது இந்த வசனத்துக்குரிய பவர், அந்த அந்த வல்லமையை இன்னைக்கு நம்ம பல பேர் உணர்ந்துக்கிறவே இல்லைங்க. ஒரு கிறிஸ்தவ வீட்டுல பிறக்கிற ஒரு பையன் ஏன் அவ்வளவு கொடூரமான ஒரு மனுஷனா மாறுறான், தீமையான மனுஷனா மாறுறான், ஏன் கர்த்தரை விட்டு வழி விலகி போகிறான், ஏன் பாவம் கிறிஸ்தவ வீடுகள் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏன் வருகிறதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியில நம்ம நடத்த விட்டுட்டோம். பின்னாடி வந்து பிரதர் எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப வந்து என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ஏரோதியாளின் மகள் நடனம் ஆடுறான், ஏரோராஜா ரொம்ப சந்தோஷப்படுறாரு, எம்மா உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. அந்த பாப்பா ஓடி போய் யார்கிட்ட போய் கடிச்சு, அம்மா கிட்ட போய் கேட்குது, அம்மா நான் என்ன கேட்கணும்? பாவம் அது தெரிய மாட்டேங்குது. இந்த அம்மா என்ன சொன்னா? தலையை கேட்டா. கடைசியில் அந்த சரித்திரம் உனக்கு தெரியுமில்ல, அந்த பொண்ணு தான் சின்ன பொண்ணு, அப்ப சின்ன பொண்ணா இருந்து தலையை கேட்டவ தான் ராஜ்யத்தை பிடிப்பதற்காக 4 கொலைகளை பண்ணது அந்த அம்மா தான், அந்த பாப்பா பெரியவளா அனுப்பி. அவளுடைய பிஞ்சு இதயத்துல ஒரு வெள்ளை காகிதம் போன்று இருக்கிற இதயத்துல ஒண்ணு பதிஞ்சிச்சு, நாம் உயர்வதற்கு, நாம் உயர்வான இடத்தை அடைவதற்கு யாரை வேண்டுமென என்ன செய்யலாம்? தலையை கேட்கலாம். நாம் எதை விதைக்கிறோமோ, எதை அவர்களிடத்தில் எழுதி வைக்கிறோமோ, நான் சொல்வேன் எங்களுடைய திருச்சபைகளே, ஒரு 3 வயது ஆயிடுச்சுன்னா ஒரு பிள்ளைக்கு அது வெறுமனே ஒயிட் பேப்பர், அந்த பேப்பர்ல நீங்க என்ன எழுத ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் அழைச்சிருக்கும். வேதவசனத்தான் கற்றும் கொடுக்கிறது. வார்த்தையை தேடுங்கள், வார்த்தை ஒண்ணுதாங்க உங்க வாழ்க்கையில. நீங்க கண்ணீர் வடிச்சாலும் உங்களுக்கு அது வந்து ஆறுதலை கொடுக்கும், நீங்கள் உயர்ந்தாலும் தாழ்மையை கற்றுக் கொடுக்கும், உங்களுக்கு தேவைகள் வரும்பொழுது பொறுப்பை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும், உங்களை பரிசுத்தவானாய் மாற்றும். இந்த வசனத்துக்கு இருக்கிறதான வல்லமை இன்னைக்கு பல நேரங்கள் நம்ம புரிந்து கொள்ளவே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டேன், அவரை பெற்றுக்கொண்ட நான் அவருக்கு பிரியமானதை தேடுவோம், இரண்டாவது அவருடைய வார்த்தையை தேட வேண்டும். கடைசியாக மூன்றாவது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. 3வது அதிகாரம் 2ஆம் வசனம் கொலோசியர். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். இந்த கொலோசியர் 3:2 அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் சொல்கிறாரு, 2 விதமான இடத்தை பத்தி பேசுறார். ஒன்று பூமி, இன்னொன்று பரலோகம். 2 இடம் கம்பேர் பண்றார். கம்பேர் பண்ணிட்டு சொல்றாரு, விசுவாசிகளே நீங்க வாழ்கிறது பூமியில, ஆனா தேடுகிறது எதை தேடணும்? மேல.
ஏன் மேலானவைகளை, பூமிக்கு அடுத்தவைகளை தேடுங்கள் சொன்னார் அப்படின்னா, நாம் வாழக்கூடிய இந்த பூமியானது ஒரு நாள் அழியக்கூடியது. இது அழிஞ்சிடும். இது நித்தியமில்லாதது, இது நிரந்தரமில்லாதது. அழியக்கூடிய இந்த பூமியை நீங்க ரொம்ப தேடாதீங்க. கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செய்யுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை செய்யுங்க, அது எந்த தப்பும் கிடையாது. ஆனால் தேடுவது எதை என்று கேட்டால், நீங்கள் நித்தியத்துக்குரியதை தேடுங்க. இப்ப மூன்றாவது, கிறிஸ்துவை பெற்றவர்கள் எதை தேட வேண்டும் என்று கேட்டால், நித்தியத்திற்குரியவைகளை தேட வேண்டும். எது நித்தியமானது, எது மிக முக்கியமானது? நான் வெறும் கையோடு இந்த பூமிக்கு வந்தேன் பிரதர், திரும்பி செல்லும் பொழுதும் வெறும் கையோடு தான் போக போறேன் நான். இதை நம்ம எப்பயுமே மனசுல வச்சுக்கிறோம். மகா அலெக்சாண்டர் அவருடைய வாழ்க்கையில் அதை கற்றுக்கொண்டார். உலகத்தையே நம்ம கண்ட்ரோல வச்சிருந்தா கூட மறிக்கும் பொழுது வெறுங்கையோடு தான் போகணும். பல விருதுகளை வாங்கியிருக்கலாம், பல கோடிகளுக்கு அதிபதியா இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு அழகனாக அழகியாக பூமியில வளர்ந்து கொண்டிருக்கலாம், எனக்கு பின்பதாக பெரிய பெயர் புகழ் பணபலம் எல்லா பலத்தோடு கூட வாழலாம், உண்மைதான். ஆனா நான் கண்ணு மூடிட்டேன் அப்படின்னா, மறித்து விட்டேன் என்று கேட்டால் எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் சேர்த்து வைத்த பொண்ணோ பொருளோ எதையும் கூட வரப்போறது இல்லை. 10 ரூபா கர்ச்சிப்பு கூட என் கூட இருக்க போறது இல்லை. அதான் யோபு பக்தன் சொல்லுகிறார், நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியா போறேன். கொடுத்தாலும் சந்தோஷம், எடுத்தாலும் சந்தோஷம். அவன் மைண்டெல்லாம் எப்பயும் பாத்தீங்க அப்படின்னா, என் மீப்பர் உயிரோடு இருக்கிறார்ப்பா, நான் அவரை பார்க்கிற நாள் வந்துருச்சு, அது போது எனக்கு. இந்த பூமியில வாழும் பொழுதே அநேக பரிசுத்தவான்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க. தங்களை அந்நியரும் பரதேசிகளுமாய் நினைச்சுக்கிட்டாங்க. பரதேசிகள் என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த இடம் எனக்கு சொந்தமல்ல. அநேக பரிசுத்தவான்களை குறித்து எபிரேயர்ல வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாரும் தங்களை இந்த பூமியில எப்படி நினைச்சுக்கிட்டாங்களாம்? அந்நியர்களும் பரதேசிகளும். அப்ப நம்ம எப்பயுமே ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் வீடு இருக்கு பாத்தீங்களா? இப்ப முடிச்சோம் நேர வீட்டுக்கு போயிட்டு வீட்டை பார்த்து நீங்க சொல்லலாம், வீடு இங்க இருக்கும், நீங்க எங்க இருக்க மாட்டீங்க. அப்ப வீடே வீடே நீ சுதேசி, நான் யாரு? ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னைய போய் பரதேசின்னு சொல்றீங்களே வருது அப்படின்னு. அங்க இருந்து விருந்தகர் மாடத்துல இருந்து வந்து எங்க மொத்த சர்ச்சையும் பரதேசின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படிங்களா? அது உண்மைதானே? ஒருவேளை பேங்க் பாஸ்புக் இருந்துச்சுன்னா அந்த பாஸ்புக்கை பார்த்து சொல்லுங்க, பாஸ்புக்கே பாஸ்புக்கே நீ சுதேசி நானு என்ன ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கீங்களே. சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு உங்களுக்கு. ஒருவேளை பைக் இருக்கலாம், கார் இருக்கலாம், இதையெல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்க, நானு பரதேசி, நீ தான் இருக்க போற. நம்ம சேர்த்த எல்லாம் நமக்கு எல்லாம் இங்க இருக்கத்தான் போகுது. ஆனா யார் இருக்க போறது இல்லை? நாங்க இருக்க போறது இல்லை, நம்ம இங்கதான் இருக்க போறது இல்லை. அதைத்தான் பவுலடிகள் ரொம்ப அற்புதகரமாய் சொல்லுகிறாரு. எப்பா, அநித்தியமானது இது, நித்தியமானது எதுன்னு கண்டுபிடிச்சுக்கோ. அப்ப இந்த பூமியில வாழும் பொழுதே நாம் தேவனுக்கா எப்படி வாழ்ந்தோம்? என் பணம் என்னோடு வரப்போவதில்ல, அந்த பணத்தினாலே தேவனுக்காக எதை செய்தேன், அது அந்த கிரியை கூட வரப்போகுது. என் பதவி என்னோடு வரப்போவதில்ல, அந்த பதவியை வைத்து நான் தேவனுக்காக என்ன செய்தேன், அது கூட வரப்போகுது. என் திறமை என்னோடு கூட வரப்போறது இல்லை, அந்த திறமையை வைத்து நான் தேவனுக்காக என்ன செய்தேன், அது ஒண்ணுதாங்க கடைசி வரப்போகுது. வெளிப்படுத்தின விசேஷம் அற்புதகரமாய் சொல்கிறது. மரித்தவர்களை பார்த்து சொல்லும் பொழுது எல்லாம் ஓகே, அவங்க நித்தியமான இளைப்பாறுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட வரும். ஒண்ணுதாங்க நிரந்தரம், ஒன்னே ஒண்ணு நிரந்தரம். இந்த உலகத்திலே நான் லட்சாதிபதியா இருக்கலாம், அந்த லட்சாதிபதி கர்த்தருக்காக என்ன பண்ணாரு, அது முக்கியம். அந்த லட்சத்தை வைத்து தேவனுக்காக என்ன செய்தார், அந்த திறனை வைத்து தேவனுக்கு என்ன செய்தார், அந்த புகழை வைத்து தேவனுக்காக என்ன செய்தார், அது கடைசி கூட வரப்போகுது. அதான் சொல்றாரு, இந்த பூமியிலே அல்ல, உங்களுடைய சொத்தையும் உங்களுடைய காரியத்தையும் எங்க சேர்த்து வைங்க, பரலோகத்துல சேர்த்து வைங்க. அதான் பவுல் சொல்கிறார், நம்முடைய குடியிருப்போ இது பூமிக்குரிய கூடாரம், இது என்ன செய்யுமா ஒரு நாள் அழிஞ்சிடும். ஆனா அழிவில்லாத கூடாரம் எங்க இருக்க போகுது, இதெல்லாம் நமக்கு தெரியும், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம தேடுவது என்ன? இன்றைக்கு ஒருவேளை நான் கண்களை இங்கே மூடுகிறேன் என்றால், இங்க கண்ணை மூடுனேன் அப்படின்னா, நான் கண் விழித்து பார்க்கும்போது எனக்கு முன்னாடி யார் இருப்பா, இயேசு கிறிஸ்து இருப்பாருங்க. இந்த சந்தோஷம் தான் இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் இருக்கக்கூடியது. இந்த மிகப்பெரிய சந்தோஷமும் இந்த நம்பிக்கையும் தான் நம்மை
ஓட வைத்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு விசுவாசி மரண படுக்கையில படுத்து கிடந்தாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமாங்க? ஐயா, இங்க கண்ணை மூடுவேன், இங்க முடிய பாரு, ஒரு நாள் திறந்து பார்த்தால் என் பரலோக சாம்ராஜ்யத்துல யார் எனக்கு முன்னாடி நிற்பா தெரியுமா? இயேசு கிறிஸ்து. இது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? எவ்வளவு பெரிய ஒரு ஆனந்த, ஒரு நம்பிக்கை தெரியுமா? அதெல்லாம் நித்தியத்துக்கு நேரம் தயவு செய்து ஓடிடுங்க, நித்தியத்தை தேடிடுங்க தயவு செய்து. ஏனென்றால் இது நிரந்தரமில்லாத உலகங்க, நித்தியமில்லாத உலகங்க. நான் ஒரு மரண வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அதாவது மரண வீட்டில் அவங்க மரிப்பதுக்கு முன்னாடி ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. ஒரு ஊழியக்காரருடைய மனைவி மரண படுக்கையில் படுத்து கிடக்குறாங்க. அப்ப ஜெபிக்க கூப்பிட்டுருந்தாங்க. கடைசி மூச்சு, அவங்களுக்கு ஏறக்குறைய மரணத்துல தொலைவு போறாங்க. அப்படி மரணத்தினுடைய விளிம்பில் இருக்கும் பொழுது அந்த அம்மா கடைசியா பேசின வார்த்தை, கடைசியா சொல்லிட்டு அதோட போயிடுச்சு. அவருடைய கணவனார் நல்ல ஊழியக்காரர், அவர் கணவனுடைய கரங்களை பிடித்து கொண்டு கையில பிடிச்சுக்கிட்டாங்க. பிடித்து கொண்டு சொன்ன வார்த்தை, ஐ வில் see you in heaven. உன்னை பரலோகத்திலே சந்திக்கப்பா. நான் ஒரு 17-18 வயசு அது கேட்டேன். நான் வேதாம கல்லூரிக்கு கோயம்புத்தூர் போனப்ப அந்த கோயம்புத்தூர் பகுதியிலே இருக்கிற ஒரு ஊழியக்காரருடைய அம்மா, 20 வருஷம் ஆச்சு. அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பசுமரத்தாணி போல பதிஞ்சிருக்குது. எந்த அளவுக்கு ஒரு தெய்வத்தை நேசிக்கக்கூடிய, தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய, தேவனால் கேட்கப்பட்ட ரட்சிப்பையும் உயிர்த்தெழுதலையும் நம்பக்கூடிய ஒரு மனுஷி இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. எனக்கு 20 வருஷமா என் மனசுட்டு போகலைங்க. இப்பயும் அந்த கணவருடைய கரங்களை பிடிச்சிட்டு சொல்றாங்க, உங்களை பரலோகத்தை சந்திக்கிறேன் என்று சொல்லி. என்ன பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? அதெல்லாம் பலர் மரணத்தை குறித்து பயப்படுவாங்க, பலர் மரணத்தை பார்த்தால் கதறுவார்கள், என்னை எப்படியா காப்பாத்துங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா கடைசியா சொல்லி கண்ணு முடிக்காங்க, கையை எடுத்து விட்டாச்சு. ஆனால் ஒரு பெருத்த நம்பிக்கை என்னவென்று கேட்டால், நித்தியம் எனக்கு காத்திருக்கிறது. நித்தியத்திலே ஒரு நாள் இப்படி அல்ல, நான் சந்தோஷமே பார்க்க போகிறேன். எத்தனை நாட்கள் மரண படுக்கையில் படுத்துக்கிடாங்கன்னு தெரியாது எனக்கு, எத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டாலும் தெரியாது எனக்கு. ஆனால் யோபு பக்தன் சொன்னது போல, இந்த வண்ணமாக அல்ல, என் சொந்த கண்களால் பார்ப்பேன். அது எப்படிப்பட்ட ஒரு உருவம், எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி என்று கேட்டால், ஒரு அனந்த பாக்கியம், நித்தியமான பாக்கியம். அந்த நித்தியமான வாழ்க்கையைத்தான் என் இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில எதாங்க தேட போறோம்? தேடுன எல்லாருடைய வாழ்க்கையும் பாருங்களேன், தேடி தேடி ஓடுன எல்லாருடைய வாழ்க்கையும் கொஞ்சம் பாருங்க. நித்தியத்தை தேடுங்க, நித்தியமான ஒரு காரியத்திலே அங்கே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே உங்கள் பொக்கிஷம் அதிகமா இருக்கட்டும். தேவன் சொன்னார்ல, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். ஒரு இமேஜினரியா வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஸ்தலம் இருக்குது, ஒரு இடம், ஒரு வீடு, ஒரு இடம் வச்சிருக்கிறார். அந்த வீட்டை நீங்க திறந்து பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள உங்களுடைய பொக்கிஷம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கீங்க? இப்ப வரைக்கும் இத்தனை வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தீங்கல்ல, உங்க பேர்ல அங்க என்ன இருக்குன்னு நினைக்கீங்க? தேவனுக்கு அதை செஞ்சேன் பிரதர், அப்படி என்ன பண்ணிட்டீங்க? அப்படி என்ன செஞ்சுட்டோம்? நம்ம வேதம் தான் சொல்லுகிறது, கிறிஸ்துவை பெற்றவர்கள் நித்தியத்திற்குரியவர்களை தேடுவார்கள். உங்க பேர்ல பரலோகத்துல என்ன இருக்கிறது என்பதை நிச்சயித்துக் கொள்ளுங்கள். அத்தனை வேதம் சொல்கிறது. அடிப்படையிலே என் இயேசு கிறிஸ்துவானவர் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் எனக்கு வெறுமனே அற்புதங்களை மட்டும் செய்வதல்ல, எனக்கு வெறுமனே அவரை வேண்டும்போதெல்லாம் எனக்கு நன்மை அப்படி கிடையாதுங்க. பாடுகள் வந்தாலும் ஏத்துக்கோங்க, கஷ்டங்கள் வந்தாலும் ஏத்துக்கோங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிற சகலமும் நன்மைக்கு. அந்த நன்மை ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு மகிமையாய் முடியும். ஆகவே இந்த 3 விஷயங்களை நாம் படித்தோம். கர்த்தருக்கு பிரியமானதை தேட பழகுங்கள், கர்த்தருடைய வசனத்தை தேட பழகுங்கள், நித்தியமானதை தேட பழகுங்கள். அதுதான் தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பார்வையிலே ஒரு விலையேறப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒரு நல்ல விசுவாசியுடைய ஒரு அற்புதமான அடையாளமாக இருக்கிறது. அதை நாம் பின்பற்ற தேட கர்த்தர் உபதேசிட்டும். கர்த்தருடைய நாம் மைப்படுவதாக. ஆமென்.